ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆகா கல்யாணம் பார்க்க போகிறோம். ஆகா கல்யாணத்தில் புருஷன் வந்து எப்படியோ டின்னருக்கு கூப்பிட்டாருன்னு பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க. இன்னொரு பக்கத்துக்கிட்டு மொத்த குடும்பமும் கிளம்பி இருக்கிறதே தெரியாமல் கிளம்பியிருக்காங்க. அதுக்கப்புறம் கிளம்பி ஒரு வழியாக கீழே வருவோன்னு சொல்லிட்டு வந்தால் மொத்த குடும்பமும் எங்கேயோ கிளம்பியிருக்காங்க. எங்கே கிளம்பியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு மகா கேட்குறாங்க. தெரியாத மாதிரியே கேட்காத, டின்னருக்கு தான் போகிறோமே அப்படின்ட்டாங்க. ஆஹா போச்சே, மொத்தமாக சொதப்பிச்சு அப்படின்னு யோசிக்கிறாங்க. யோசிச்செல்லாம் போதும்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே பேசிக்கிட்டே இருக்காங்க. அந்த டைம் பார்த்து ஐஸ்வர்யா வந்துட்டு நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு வீம்பு பிடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே ஒரு ட்விஸ்ட் இருக்குங்க. கௌதம் வந்து ஏதோ பிளான் பண்ணுறான்னு நினைக்கிறேன் பெருசா. நீ என்ன பிளான் பண்ணாலும் நடக்காதுமா அப்படின்னு சொன்னா அந்த பையனுக்கு புரிய மாட்டேங்குது. அதுக்கப்புறமா என்ட்ரி ஆகுறாங்க. யாருன்னு பார்க்குறீங்களா? நம்ம சூர்யா என்ட்ரி ஆகிட்டு அடடே மொத்த குடும்பமும் கிளம்பியிருக்கே, அச்சோ மொத்தமாக சொதப்பிட்டாலே மகா அப்படின்னு சொல்லிட்டு அவரு நினச்சி திட்டிக்கிட்டே வராரு. திட்டிகிட்டே வந்து காருக்குள்ளே உட்காந்தோடனே நம்ம மகா போயிட்டு கோட்டில் டபக்குன்னு விழுந்துட்டாங்க. விழுந்ததை பார்த்தோன்னே முத்தம் கொடுத்த மாதிரி இருந்தது. இதை பார்த்துட்டு ஐயோ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கூட்டு போய் நம்ம கல்லுக்குள் ஈரம் இருக்குங்க மாதிரி எப்பயாவது தான் கல்லுக்குள், அதாவது இந்த ரோபோக்குள்ளே காதல் மலருது. இதை போய் கெடுத்து விட்டாங்க மொத்த குடும்பமும் சேர்ந்து. அதுக்கப்புறம் ஒரு வழியாக மொத்த குடும்பமும் சேர்ந்து போய் அங்கே நின்னா வேற லெவலில் மகாவுக்காக சர்ப்ரைஸ் பண்ணி வச்சிருக்காரு. இதெல்லாம் தனியாக வந்து அவங்க அனுபவிக்க வேண்டியது. காலம் போன காலத்தில் பாட்டியும் தாத்தாலாம் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. வயிறையும் எரியுது ஒரு பக்கத்து நம்ம சூர்யாவுக்கு. அதுக்கப்புறமா அந்த லிப்டிக் கரையை பார்த்துட்டு எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இவர் போய் தொடச்சிட்டு வந்ததுக்கப்புறமா சூப்பர் சர்ப்ரைஸில் அப்படிங்கிறாங்க. இது உங்களுக்காக பண்ணது இல்லையா, இது மகாவுக்காக பண்ணதுன்னு ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? சின்ன பிள்ளைங்க சின்ன சிறுசுங்களை தனியாக விடுங்கயா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.